அமெரிக்கத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்புகளின்படி திங்கட்கிழமை உருவான நிலையற்ற வானிலை இன்று நாடு முழுவதும் 2 அலைகளாக பாதிப்பை ஏற்படுத்தும் என கூறியிருந்தது. தற்சமயம் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மற்றும் அதிக அளவிலான வெப்பசலன மேகங்கள் உருவாகுவதன் விளைவாக நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வசிக்கும் குடியிருப்பாளர்கள் இடியுடன் கூடிய கனமழை, அதிபயங்கர மின்னல் தாக்குதல் மற்றும் ஆலங்கட்டி மழையை அனுபவித்து வருகிறார்கள். இந்த நிலையில் நேற்று முதல் அல்லையனில் கடும் மழைப்பொழிவு பதிவாகி வருகின்ற நிலையில் பிராந்தியத்தின் தெற்கே அல்குவாவில் சாலையில் ஒரு பகுதி நிலச்சரிவு ஏற்பட்டு திடீரென பள்ளம் தோன்றியதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வீடியோக்கள் தற்போது சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ளது. நிலச்சரிவில் கார் அடித்து செல்லப்படுவதையும் காணலாம். மேலும் கனமழையால் பள்ளத்தாக்குகள் நிரம்பி பெரும்பாலான சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடும் மழை வெள்ளம், அருவி போல் காட்சியளிக்கும் புகைப்படங்களும் தற்போது வெளியாகியுள்ளது. அல்லையனை போல ராசல்கைமாவில் உள்ள எமிரேட் சாலை நோக்கி செல்லும் சாலையின் ஒரு பகுதியிலும் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. உடனடியாக அந்த பகுதியை சுற்றி வளைத்த ராசல்கைமா காவல்துறை வாகன ஓட்டிகளை கவனம் செலுத்தி வேகத்தை குறைக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார்கள். தொடர்ச்சியாக 2வது நாளாக பெய்யும் கனமழையால் ஷார்ஜாவில் பல தெருக்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. துபாயில் தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக ஆன்பேசியோ மெட்ரோ நிலையமானது தண்ணீர் தேங்கி குளம் போல் மாறி உள்ளது. இவ்வாறு துபாய், அபுதாபி, ஷார்ஜா, ராசல்கைமா மற்றும் ஃபுஜைரா உள்ளிட்ட எமிரேட்டுகளில் கனமழை கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்ற நிலையில் சாலையை பயன்படுத்துபவர்களுக்கு காவல்துறையானது புதிய வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.